வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, ஏன் அடிப்படைன்னு கூட சொல்லலாம், அந்த அன்பை பற்றின விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். அன்பே சிவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கருத்துக்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு அரவணைத்து செல்லும், வெறுப்பு விலகச் செய்யும், விலக்கிவிடும். நெருப்பு நெருப்பை அணைக்காது, வெறுப்பு வெறுப்பை அகற்றாது, அன்புதான் வெறுப்பை அகற்றும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷில் கூட வேறு வேர்டு சொல்லுவாங்க, ஹேட் நெவர் டெஸ்ட்ராய்ஸ் ஹேட்ஸ், ஒன்லி லவ் டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடி மனசில் அன்பு இருந்தால் குற்றங்கள் கூற மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க மேலே நமக்கு ஒரு நல்ல அன்பு இருக்குது அப்படின்னா, அவங்க சில நேரம் குற்றங்கள் செய்யும்போது நமக்கு கோபம் வரும். ஆனாலும் அந்த உள்ளே இருக்கிற அன்பு அவங்கள விட்டு விலகாமல் அவங்கள ஒரு அளவுக்கு அந்த தீமையிலேருந்து காப்பாற்றணுன்னு தான் நம்ம முயற்சி எடுப்போம் இல்லையா. அதுதான் அன்போட அந்த என்ன சொல்கிறது தன்மையே. அதிர்ஷ்டத்தால் ஆள்பவரை விட அன்பினால் ஆள்பவர் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ராஜா தன் குடிமக்களை அவ்வளவா விரும்பலை. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வருஷம் வரியை கொஞ்சம் உயர்த்தி மக்களை கட்ட சொன்னார். ஆனால் அப்போ பார்த்து மழை இல்லை, மக்கள் விளைச்சல் நல்லா இல்லாமல் வரி கட்ட முடியாமல் திண்டாடினாங்க. ஆனால் அரசரோ அமைச்சரை கூப்பிட்டு கட்டன் ரைட்டாக அந்த வரியை வசூலிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அனுப்பி வச்சார். வரி கட்டுவதற்கு மக்களிடம் பணம் இல்லைன்னு அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். அதனால் மக்கள்கிட்ட போய், இந்த வருஷம் மழை இல்லை, அதனால் விளைச்சல் சரியாக இல்லை அப்படிங்கிறது அன்பு மனம் படைத்த நம்ம மன்னருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் கருணை உள்ளம் கொண்டு இந்த வருடம் நீங்கள் கட்ட வேண்டிய வரியை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு போய் அந்த அமைச்சர் சொல்லிட்டாரு. அமைச்சர் திரும்ப மன்னனிடம் போய், மன்னா, மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்கள் இந்த வருடம் வரியை கட்டாமல் ரத்து செய்து விட்டதாக நான் கூறிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ராஜா கோபம் அமைச்சரை திட்டிட்டு பதவி நீக்கம் செய்துட்டார். வரி வசூலிக்கும் வேகத்தோடு ராஜாவே நாட்டு மக்களை பார்க்குறதுக்கு புறப்பட்டார். நாட்டு மக்கள் ராஜா வருவதை பார்த்து, அன்புள்ளம் கொண்ட ராஜா வாழ்க வாழ்க, கருணை உள்ள கொண்ட ராஜா வாழ்க வாழ்கன்னு கோஷமிட்டு சந்தோஷமாக அவரை வரவேற்றாங்க. தாரை தப்பட்டம் பரிசு பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து ராஜாவோட போய் வணங்கி நின்று, ராஜா மன்னர் மன்னா, நீங்கள் எங்களுக்கு கருணை காட்டியதுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி நல்லபடியாக மழை பெஞ்சதுன்னா நாங்கள் கட்ட வேண்டிய வரியெல்லாம் சேர்த்து மொத்தமாக கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அன்போடு அவரை உபசரித்தாங்க. மன்னர் எப்பவுமே இந்த மாதிரி மக்கள்கிட்ட அன்பு காட்டினதும் இல்லை, அவங்க அன்பு காட்டினதை உணர்ந்ததும் இல்லை. அவருக்கு கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அவர்கள் வெளிப்படுத்திய அன்பு அவனை நெகிழச் செய்தது. மன்னர் முதல் முறையாக மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்தான். அதுக்கப்புறம் என்னங்க, போய் அமைச்சரை திரும்ப வேலையில் சேர்த்துக்கிட்டாரு. குடிமக்கள்கிட்ட அன்பு காட்ட ஆரம்பித்து விஸ்வாசத்தோட நடந்துக்கிட்டாரு. அன்புக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. பாலை நிலத்தில் பட்டமரம் துளிர்க்காது, அதுபோல் வாழ்க்கையில் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை தரம் உயராது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அது மட்டும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதையையும் பார்ப்போம். ஒரு குரு தன்னோட சிஷ்யர்கள்கிட்ட, ஒரு புதிய காலை பொழுது இரவு முடிந்து ஒரு புதிய காலை பொழுது எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு சிஷ்யன் சொல்கிறான், தூரத்தில் இருக்கிற மிருகம் ஆடா மாடா அது என்ன அப்படின்னு நமக்கு கண்களுக்கு நல்லா புலப்படும் போது காலை பொழுது உதயமாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற மரம் ஆப்பிள் மரமா இல்லை மாமரமா அப்படின்னு நமக்கு சரியாக தெரிகிற போது காலை பொழுது உதயமாகிறது அப்படின்னு சொன்னார்.
அதுக்கு குரு சொன்னார், எப்போது நீங்கள் புதிதாக சந்திக்கும் ஒருவரின் முகத்தில் உங்களுடைய சகோதரனை காண்கின்றீர்களோ அப்போதுதான் புதிய நாளின் காலை நேரம் உதயமாகின்றது அப்படின்னு சொன்னாருங்க. பொதுவாக வெற்றி பெறுவதற்கு தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதுக்கும் மேலே அன்பு அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கணுங்க. அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காருங்க. அன்பை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம உறவுகளுக்கிட்ட அன்பு காட்டுறது மட்டும் அன்பு இல்லை. நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கிட்டையும் நமக்கு ஒரு அன்போட ஒரு இரக்கத்தோட நம்ம நடந்துக்கிறது தான் முழுமையான இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு நபிகள் நாயகம். அப்போது இங்கே கடவுளை, இறை நம்பிக்கை, இறை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசில் அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இல்லையா? அன்பே சிவம் அப்படிங்கிறது இந்து மதம், அன்பே பிரதானம் அப்படிங்கிறது கிறிஸ்துவம், நிகரற்ற அன்பாளன் இறைவன் அப்படிங்கிறது இஸ்லாம். இப்படி அன்பை பற்றி எல்லா மதமுமே அடிப்படையாக போதிக்குது. மானிடத்தின் மகத்தான தத்துவம் அன்பாய் இருக்கிறது தாங்க. பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படிங்கிறது குறள் சொல்கிற வழிமுறை. இதையே தான் உலகத்தில் அன்பு செய்தலே தொழில், நாம் வந்திருக்கிறதே இங்கே அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு மகாகவி பாரதி. வேடிக்கையாக ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. ஒரு சமயம் நாய் இறைவன்கிட்ட போய் முறையிட்டதான், ஐயா நாங்கள் மனிதனோட அன்பாக தான் பழகுறோம், ஆனால் நன்றியோடு இருக்கோம், ஆனால் நாங்கள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கோம், மனுஷனும் எங்களை சீப்போ நாயே அப்படின்னு விரட்டுறான், ஆனால் ஆடு மந்தையாக பெருகி வாழுது, அதை நல்லா மனுஷன் கவனிச்சுக்கிறான், இது என்னையா ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது கடவுள் உருவம் எடுத்து அந்த நாயை கூட்டிகிட்டு, சரி வா உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாராம். அங்கே ஒரு 4 ஆடை ஒரே இடத்துல கட்டி வச்சு புல்லுக்கட்டு வச்சாராம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு 4 நாயை ஒரு பட்டிக்குள்ளே அடைச்சி மாமிசத்தை நிறைய மாமிசத்தை ஒரு தட்டில் வச்சாராம். கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே உலாவிட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த பட்டிக்குள்ளே போனாராம். முதல்ல நாய்கள் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பட்டிக்குள்ளே போனார். அந்த மாமிசத்தட்டு அப்படியே இருந்துச்சு, எதுவுமே சாப்பிடலை. ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு யார் இன்னொன்று போய் எடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு சாப்பிடாமல் அப்படியே இருந்தது. சரி, அங்கே அப்படியே நாய் விழிச்சிச்சு, என்னடா பண்ணுறது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. திரும்ப அந்த ஆடுகள்லாம் அடித்து வச்சுருந்தாங்களே அந்த பட்டிக்குள்ளே போய் பார்த்தா புல்லுக்கட்டு இல்லை. எல்லா ஆடும் நல்லா புல்லாக சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்திருந்தது. அப்போது அவங்க ஆடு மனதுக்குள்ளே என்ன ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருந்ததுன்னா, நமக்கு இன்று நிறைவாக புல்லுக்கட்டு கொடுத்தாரு நம்ம முதலாளி, அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டு அவருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதுக்குள்ளே இருந்தது. போராட்ட மனப்பான்மை எதுவுமே அதோடு இல்லை. அப்புறம் இப்போது நாயை திரும்பி பார்த்தாரு. புரியுதா, அன்பு உள்ளவர்கள் மனதில் பெருகி வாழ்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கும். ஆனால் அன்பு குறைஞ்சு போராட்ட மனப்பான்மை, கோபம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா எண்ணிக்கையில் குறைஞ்சி தான் போவீங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த விரட்டுற மனப்பான்மை இதெல்லாம் நீங்கள் போக்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட தன்மை மாறிச்சுன்னா நீங்களும் எண்ணிக்கையில் பெருகி வாழ்வீங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்பில்லாதவர்கள் அழிந்து போவார்கள், அன்பு உள்ளவர்கள் பெருகி வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அன்புக்கு பல வகை கதைகள்லாம் சொல்லியிருக்காங்கங்க. மொத்தத்துக்கே மானிடம், அந்த மனிதர்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு அன்புங்கிறது தாங்க ஆதாரம். இப்படி எல்லா வளர்ச்சிக்கும் ஆதாரமாக இருக்கிற அன்பை அறிமுகப்படுத்துவோம், அன்பை அகலப்படுத்துவோம்,
அன்பை ஆழப்படுத்துவோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற குறள் வழி உணர்ந்து நடப்போம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.